அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரேடியோ நெல்லிக்கா அண்ட் இன்டர்நெட் ரேடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சில்ட்ரன் வாஸ் பப்ளிஷ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியோ நெல்லிக்கா அப்படிங்கிறது இன்டர்நெட் ரேடியோ, ஓகேங்களா? ஆப் மூலியமா நம்ம டவுன்லோட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காக அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்காக யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேடியோ நெல்லிக்கா அப்படின்னா கேரளா கவர்மெண்ட். அடுத்தது, the Global Education Monitoring Report has stated that the global out-of-school population is now estimated to be 272 million. The report was released by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் எஜுகேஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க சில்ட்ரன்ஸ்ல அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 272 மில்லியன் பீப்புள் சில்ட்ரன் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் பாப்புலேஷனா வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யுனெஸ்கோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? யுனெஸ்கோவோட ரிப்போர்ட் தான் தி குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் ஹானர்ட் வித் கிராண்ட் காலர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெக்காரியாஸ் 3 ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த கண்ட்ரி இவருக்கு இந்த விருதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்ரஸ். ஓகேவா? சிப்ரஸோட ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த மெக்காரியாஸ் 3 அப்படிங்கிறது. அதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 23 கண்ட்ரீஸ் இந்த மாதிரி அவங்களோட ஹையஸ்ட் ஹானரை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் வரும், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வரும், ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அடுத்ததா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், ஹீப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 4 இண்டிகேட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேங்கிங் சொல்றாங்க. இந்தியாவோட ரேங்க் 131. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது யார் அப்படின்னா 16th கன்சிக்யூட்டிவ் டைமா ஐஸ்லாண்ட் வந்து வந்திருக்காங்க. சரியா? லாஸ்டா, சென்சஸ் 2027 will be conducted in how many phases-னு கேட்டிருக்காங்க. 2 ஃபேஸஸ்ல நடக்க போகுது. ஃபேஸ் 1ல வந்து நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2ல வந்து நம்மளோட குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸ் லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக், அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா October 1, 2026ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு March 1, 2027ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் சென்சஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் கேஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் கேஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்